அந்த தேங்காய் எண்ணெய் பா விழவே மாட்டேங்குதுப்பா. வச்சு அழுத்தினா கூட விழவே மாட்டேங்குது. வச்சு பிளாஸ்டிக் பாட்டில் தான், அந்த பேராசூட் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி டப்பால போட்டு அழுத்தினா கூட வரமாட்டேங்குது. எத்தனை பேர் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயோட சண்டை போட்டிருக்கேன்? இப்போ இல்ல, அந்த காலத்துல நிறைய பேரு. அந்த காலத்துல இந்த வின்டர் சீசன் வந்தாலே தேங்காய் எண்ணெய் எடுக்கவே முடியாது கையில, எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிடும். பார்த்தா அதுல இருந்து எடுக்கவே முடியாது. நம்ம அவசரமா தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில தடவிண்டு ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும் அப்படின்னா எண்ணெய் அதுல இருந்து வரவே வராது. ஸ்பூனை போடுவோம்னா அந்த எண்ணெய் பாட்டில் உள்ள ஸ்பூன் கொள்ளாது. லைட்டா அவசரத்துல அப்படியே கேஸ் அடுப்பு கிட்டயோ இல்ல குக்கர் கிட்டயோ அப்படியே லைட்டா ஹீட் பண்ணிட்டோ அப்புறம் வச்சு அழுத்தி அழுத்தி பிரஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்தோடனே நம்மளோட கை ஹீட்லயே அது எண்ணெய் உருகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை தடவிட்டு ஓடுவோம். ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? யாரெல்லாம் இதை மாதிரி சண்டை போட்டிருக்கேன்? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஆனா இப்போ இந்த காலத்துல எண்ணெய் எங்கேயாவது உரையறதா? எங்கேயுமே உரையறதே இல்லை. நானும் இந்த மாதிரி எண்ணெய் வாங்கி பார்த்தேன். இந்த எண்ணெய் ஃபுல்லா இருந்தது. ஸ்பான்சர் வீடியோ தான் இது. வந்து சாந்தி ஆயில் ஸ்டோர்ல இருந்து நான் ரொம்ப வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். ஆனா இது வந்து சாந்தி ஆயில் ஸ்டோர்ல செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி எண்ணெய் நான் வருஷ கணக்கா வாங்கிட்டு இருக்கேன். ஆனா செக் பண்ணி பார்த்திருக்கேன் வின்டர் சீசன்ல இது உரையறதா பார்த்தா உரையவே இல்லை. நானும் வருஷ கணக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், உரையவே இல்லை. ஆனாலும் அதே கடையில் தான் வாங்குறேன். செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. சரி, செக்கு எண்ணெய் நல்ல எண்ணெய் தான், நம்ம உள்ளுக்கும் சாப்பிடலாம். நான் வந்து எங்க இடத்துல வந்து பாம் ஆயிலோ இல்ல சன்ஃபிளவர் ஆயிலோ எதுவுமே வாங்குறது இல்லை. எல்லாமே தேங்காய் எண்ணெயில தான். தாளிக்கிறதுல இருந்து பொரிக்கிறதுல இருந்து பட்சணம் பண்றதுல இருந்து எல்லாமே நான் இதே தேங்காய் எண்ணெயில தான் வாங்குறேன். ஆனா பட்சணங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த எண்ணெய் தான் தலைக்கு தடவிக்கிறதுக்கு, கரிசலாங்கண்ணி, இந்த இது எண்ணெய் காய்ச்சறதுல இருந்து எல்லாமே நான் இந்த எண்ணெய் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. முழங்கால் வலி, மூட்டு வலி அது மாதிரிலாம் எதுவுமே வரல. இது வந்து ஆயில் வந்து டேஸ்ட் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க இடத்துல எங்க 4 பேருக்குமே இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுல இருந்து கடுகு, கறிக்கு தாளிக்கிறதுல இருந்து கூட்டுக்கு தாளிக்கிறது, எந்த இதுக்கு ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த தேங்காய் எண்ணெய் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இது எங்க கிடைக்கிறது அப்படிங்கறது நான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்றேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஐ பட்டன்ல கொடுக்குறேன், எல்லாத்துலயும் கொடுக்குறேன். நான் ரொம்ப வருஷமா சாந்தி ஆயில் ஸ்டோர்ல தான் நான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இவ வந்து ஆன்லைன்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்க இருந்தோ இருக்கு, இல்ல வந்து கலப்பட எண்ணெய் தான் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னா கூட நீங்க இந்த கடையில இவாள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இது நான் இந்த வீடியோ நான் எதுக்காக போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த எண்ணெய் வந்து ரொம்ப வருஷமா நான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனா உரையறதே இல்லையே மைண்ட்ல மட்டும் இது ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயா இதுல இது டூப்ளிகேட்டா அப்படிங்கிற திங்கிங் வந்து ரொம்ப வருஷமா இருந்தது. இப்ப வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருக்கு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ப்ரெசென்ட் பண்றேன். இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. நான் எங்க இடத்துல எல்லா எண்ணெய்க்கும் எந்த பதார்த்தம் பண்ணினாலுமே இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன். எண்ணெயை பொறுத்த வரைக்கும், டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இது பண்ணல. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம் நான் பெங்களூர்ல எங்க மச்சினர் அதுக்கு போயிருந்தேன். மச்சினர் வந்து எப்பவுமே வருஷம் எங்க அதுக்கு இங்க வரும்போதெல்லாம் சாந்தி ஆயில் ஸ்டோர்ல வந்து அவ வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு போறது வழக்கம். ஆனா நான் இத்தனை வருஷமா நான் வந்து அவள்கிட்ட நீங்க எண்ணெய் வாங்கிட்டு போற இல்லையா, அது நல்லா இருக்கா இல்லையா, அது வந்து உரையறதா இல்லையான்னு நான் கேட்டதே கிடையாது. அதனால நான் யார்கிட்டயுமே வந்து நீங்க செக் ஆயில் வாங்குறீங்களா, அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறது அந்த என்கொயரியை நான் வச்சிருந்தது இல்லை. நான் வந்து பர்சனலா தான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். இது வந்து அந்த காலத்துல எல்லாம் உரையுமே, இந்த காலத்துல இப்ப வாங்குறதெல்லாம் உரையவே மாட்டேங்குது. அதனால இது ஒரிஜினல் எண்ணெயா இல்ல இது கலப்பட எண்ணெயா அப்படிங்கிறது வந்து எனக்கு மைண்ட்ல ரொம்ப வருஷமா அது வந்து ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருந்தது. அதுக்கு வந்து இந்த வருஷம் இப்ப வந்து எனக்கு விடை கிடைச்சிருக்கு. இந்த பெங்களூர் போயிட்டு வந்ததுனால அந்த விடை கிடைச்சதுனால அந்த வீடியோ இதை வந்து வீடியோவா போட்டு நான் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். அதனால இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த எண்ணெய் நான் எங்க வாங்குறேன், எப்படி இருக்கு, இந்த எண்ணெய் வந்து பழைய காலம் மாதிரி உரையறதா, என்னுடைய மலரும் நினைவுகளை ஏற்படுத்தின இந்த தாட்டை வந்து நான் வந்து உங்க எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. நான் எங்க வாங்குறேன் அப்படிங்கறதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, ஐ பட்டன்ல எல்லாத்துலயுமே நான் கொடுக்குறேன். கீழே வந்து இதுலயும் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களோட இந்த வீடியோல கீழே ஸ்க்ரோல்ல வந்து அவளோட போன் நம்பர் இது எல்லாமே கொடுக்குறேன். நான் எனக்கு பக்கத்துல இங்க இவ்வளோ சாதுரியமா எனக்கு பக்கத்துல லகுவா ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெய் உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ தான். அதனால ஊருக்கு போயிட்டு நான் மணியாத்துக்கு போன உடனே மறுநாளைக்கு வந்து வெளியில எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தோம். அப்ப வந்து மணி கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களே தலைக்கு தடவிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப வந்து மணி வந்து இந்த பாட்டில் எடுத்து வச்சாலா, ஆஹா அந்த பாட்டில எடுத்து வச்சோடனே எனக்கு அப்படியே பூரிப்பு, சந்தோஷம் ஒரேடியா. அந்த எண்ணெயை இப்ப நீங்களும் பாக்குறீங்களா, அது அப்படியே எண்ணெய் உறைஞ்சு போயிருந்தது. அத அந்த சம்பளத்திலயும் வச்சிருந்தா, பாட்டிலையும் வச்சிருந்தா, அதை கிண்ணத்துல எடுத்து போட்டாக்க அவ்வளோ
கட்டியா இருந்தது. நம்ம எல்லாம் வந்து அந்த காலத்துல இந்த பேராசூட் எண்ணெய் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கும்போது அவசரமா ஊருக்கெல்லாம் போகும்போது, ஒரு ஸ்கூலுக்கு போகும்போதோ, ஒரு இதுக்கு போகும்போது எண்ணெய் வரவே வராது. அழுத்தி 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 அது கூட ரொம்ப சண்டை போடுவோம் அந்த பாட்டில இருந்து எடுக்கிறதுக்குள்ள. இல்லைன்னா பாட்டில லேசா ஹீட் பண்ணிட்டு அப்புறம் தான் எடுப்போம். இந்த எண்ணெய் அதே மாதிரிதான். அன்னைக்கு எண்ணெய் விழவே இல்லை கையில. அதுக்கப்புறம் வந்து கையால அப்படி அந்த பாட்டிலோட அப்படி சேர்த்து வச்சு தேய்ச்சி இப்படி அழுத்தி எடுத்து, அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து அப்படியே நெய்யை வந்து கையில விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நெய் மாதிரி நல்லா உறைஞ்சிருந்த எண்ணெய் நம்மளோட பாடி ஹீட்ல பட்டு அப்படியே உருகி அதை வந்து இப்படி இப்படி தேய்ச்சி தலைக்கு தேய்ச்சினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எண்ணெய் பழைய காலத்துல 25-27 வருஷத்துக்கு முன்னாடி மாயவரத்துல இந்த மாதிரி எனக்கு உறைஞ்சது. கல்யாணம் ஆகி நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உறைஞ்ச தேங்காய் எண்ணெயை நான் பார்த்து பல வருஷமா ஆகுது. அதனாலதான் இப்ப இன்னைக்கு வந்து நான் பெங்களூர்ல அங்க பார்த்த உடனே அந்த எண்ணெயை பார்த்து நான் ரொம்ப குறிச்சு போயிட்டேன். ஆஹா, நம்ம ஊர்ல நம்ம இடத்துல இருக்கிற சாந்தி ஆயில் ஸ்டோர்ல வாங்குற எண்ணெய் இப்ப ஒரிஜினல் எண்ணெயா டூப்ளிகேட் எண்ணெயா அப்படிங்கிற திங்கிங்க்கு சரியான பதிலடி இப்ப எனக்கு இங்க கிடைச்சது. அதை வந்து உங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால அந்த எண்ணெயை வாங்கி தேய்ச்சிண்டு இந்த எண்ணெய் இந்த மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்த அந்த சாந்தி ஆயில் ஸ்டோருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயை எனக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு கண்டிப்பா இனிமே விடவே மாட்டேன். அதனால நீங்களும் விடாம இந்த ஆயில் ஸ்டோரோட போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். இங்க பக்கத்துல இருக்கிறவா நீங்க நேர்லயே போய் வாங்கிக்கலாம். இல்ல போன் பண்ணி சொன்னா ஆத்திலே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவ தயாரா இருப்பா. நீங்க வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாக்க நீங்க அந்த கடைக்கு போன் பண்ணி எனக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க டென்சோவோ இல்ல லோக்கல்ல இருக்கிறவா டென்சோ பண்ணிக்கலாம், கொரியர் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். வெளியூர்ல இருக்கிறவாளுக்கும் அவ வந்து கொரியர் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவா. நீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா ஒரே ஒரு பாட்டிலுக்காக நம்ம கொரியர் அனுப்ப முடியாது இல்லையா? அதனால நீங்க வந்து ஒரு 10 பேரா ஜாயின் பண்ணிக்கோங்க. தலைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 2 லிட்டர் வாங்குறீங்களா இல்ல 1 லிட்டர் வாங்குறீங்களா, அது உங்க சௌரியம். உங்களுக்கு வந்து எப்படி அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு செலவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 பேரோ இல்ல ஒரு 10 பேரோ சேர்ந்து ஒரு குழுவா, அதாவது ஒரு பிளாட்லயோ ஒரு தெருவுல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நியர்பை இருக்கிற உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு 10 பேரோ ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு 10 பாட்டிலோ 20 பாட்டிலோ சேர்த்து இதை போல கொரியர் பண்ணிடுங்க, நாங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து பிரபாஸ் கிச்சன் மூலமா போனாக்கா வந்து பெர்சன்டேஜ்ல ரிடக்ஷன் பண்ணியும் கொடுக்கலாம் தான் சொல்றேன். கொடுக்குறா அப்படின்னு சொல்லல. கண்டிப்பா இந்த இதை வந்து போன் பண்ணி நீங்க விசாரிச்சுக்கோங்க. அது வந்து நானும் அந்த கடைக்கு வந்து ரெஃபர் பண்றேன். இந்த மாதிரி பல்கா வாங்குறவாளுக்கு கொஞ்சம் நம்மளோட சேனல் மூலமா போனாக்கா அவளுக்கு ஒரு கன்செஷன் வேணும், அவளுக்கும் கன்செஷன் வேணும். அவள் லம்பா விற்கும் போது அவளுக்கும் நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுதுங்கிற ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கும் வந்து நிறைய வாங்கினாக்கா பல்க் ஆர்டர் வாங்கினாக்கா 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கும்போது உள்ள ரேட்டுக்கும் ஒரு 10 பாட்டில் 20 பாட்டில் வாங்குற போது உள்ள ரேட்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க வாங்கினா உங்களுக்கும் பிளஸ் கொரியர் எல்லாம் வேற இருக்கு இல்லையா? அதனால அந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கும் அது பெனிஃபிட் இருக்கும். ஆனாலும் இது கொஞ்சம் கூட செலவு ஆனாலும் நீங்க லோக்கல்ல கடையில போய் 1 லிட்டர் வாங்குறதுக்கும் இந்த கடையில இருந்து இங்க இருந்து வாங்கி நம்ம வந்து கொரியர் சார்ஜ் இதோட சேர்த்து நம்ம வாங்கி இந்த மாதிரி ஆர்டர் பண்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்தா கூட நமக்கு வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தேன்னா இது நல்ல ப்ராடக்ட், நல்ல ஆர்கானிக் ஒரிஜினல் அப்படிங்கறத நான் ரொம்ப தீர்மானமா நான் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் நீங்களும் வாங்கி பயன்பெறணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் இந்த இதுக்கு ஆதரவு தெரிவிங்கோ. அது மாதிரி இந்த எண்ணெய் வச்சு நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த எண்ணெயை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எண்ணெய் எடுத்து தலைக்கு தடவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு இந்த எண்ணெயை வச்சு நிறைய எண்ணெய் நான் முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கரிசலாங்கண்ணி இந்த எண்ணெய் காய்ச்சறது தலைக்கு தலைமுடி கொட்டாம உதிராம இருக்கிறதுக்கு, நம்ம நரமுடி வந்து இத கருப்பாகிறதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே ஐ பட்டன்லயோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா அந்த வீடியோவும் போய் பாருங்க. அந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நித்தியப்படி சமையல்ல கறி கூட்டு அந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இதுதான் யூஸ் பண்றேன். அதை தவிர குழம்பு ரசத்துக்கு நான் வந்து நெய் விட்டாதான் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அது நான் எல்லா வீடியோலயும் சாம்பார் எல்லாம் பண்ணும்போது நெய்ல தான் தாளிப்பேன். சாம்பார் ரசம் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வெரைட்டி ஆஃப் எந்த சாம்பார் பண்ணாலும் சரி எந்த ரசம் பண்ணாலும் சரி நெய்ல தான் தாளிக்கிறது. அதே இது சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ஹெல்த் வைஸ் நல்லது, நல்லெண்ணெய் உடம்புல சேரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி இட்லி முளாப்படிக்கு நல்லெண்ணெய் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து இட்லி முளாப்படிக்கு தேங்காய் எண்ணெய் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதை நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்காய் எண்ணெய். அதனால தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படிங்கிற வகையில ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சரியா? அதுக்கப்புறமா உப்புமா, வெரைட்டிஸ் ஆஃப் உப்புமா, நிறைய உப்புமா. எந்த உப்புமா பண்ணாலும் அரிசி உப்புமாலேருந்து சோளா உப்புமாலேருந்து மில்லட்ஸ் உப்புமாலேருந்து அவல் உப்புமா, ஜவ்வரிசி உப்புமா, சாபுதானா கிச்சடி, அந்த மாதிரி எந்த இது பண்ணினாலும் ரவா உப்புமா, ரவா பாத், ரவா இட்லி, அந்த மாதிரி என்ன ஐட்டம் பண்ணினாலுமே தேங்காய் எண்ணெயில தாளிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் செம்ம கூடுதலா இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கருவேப்பிலை பெருங்காயப்பொடி போட்டு
நீங்க அந்த உப்புமா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலே கீழே வாசல் வரைக்கும் வந்து வாசனை வரும். என்ன இன்னைக்கு அரிசி உப்புமாவா உங்க ஆத்துல அப்படின்னு சொல்லிட்டே வருவா. கண்டிப்பா இது யாராத்துல எத்தனை பேராத்துல இந்த மாதிரி வாசனைய பார்த்து இன்னைக்கு உங்க ஆத்துல உப்புமாவா அப்படின்னு கேட்டா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து உப்புமா அப்படின்னு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில தாளிக்கும் போது தனி சுவையா இருக்கும். அது நீங்க வந்து மத்த ஆயில்ல பண்றதை விட தேங்காய் எண்ணெயில உப்புமா பண்ணும்போது டேஸ்ட் ருசி பயங்கர எக்ஸலண்டா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தபடியா அந்த பரோட்டா அண்ட் நான் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மாவு செய்யும் போது நான் தேங்காய் எண்ணெயில தான் பண்ணுவேன். பரோட்டாக்கு கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெய் தான் பண்ணுவேன். நல்ல தேங்காய் எண்ணெயில நல்ல மாவு பசங்க. போலிக்கு வந்து தேங்காய் ஸ்வீட் போலி பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து நல்ல தேங்காய் எண்ணெயா யூஸ் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் வாசனையோட அந்த பரோட்டா வந்து வெறும் பரோட்டாவை சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். என்னுடைய பரோட்டா வந்து குருமாவோடய சாப்பிடணும்னு இல்லை, அந்த பரோட்டா பிளெயினாவே சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த பரோட்டா மாவு பசைற வீடியோ வந்து முன்னாடி கொஞ்சம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பரோட்டா மாவு பிசைவது எப்படி அப்படின்னு சொல்லி பிரபாஸ் கிச்சன் போட்டு எல்லாம் கண்டிப்பா அந்த வீடியோ வரும். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. இந்த சர்ச் பண்ணிலாம் எனக்கு பார்க்க தெரியாதுமா, எனக்கு புதுசா வீடியோ வேணும் அப்படின்னு கேட்கறவாளுக்கு கீழே வந்து பரோட்டா இல்லைன்னா நான் அப்படின்னு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோ போட்டுட்டு போயிடுவோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றவா வியூவர்ஸ்க்காகவே தான் நம்ம இருக்கோம். அதனால கண்டிப்பா நீங்க திரும்ப கேட்டாலும் நான் பழைய வீடியோ எல்லாம் நல்லா சர்ச் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாதுப்பா, எனக்கு புதுசா ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம போட்டுட்டு போயிடலாம். அதனால புதுசா அந்த பரோட்டாவோட பிளெயின் மாவே வந்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். வெறுமனே சாப்பிட்டுட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி பரோட்டாக்கு நானுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் விட்டு தான் செய்வேன். அதை தவிர நம்ம வேற எதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். அது மாதிரி பட்சணங்கள், சீடை, முறுக்கு, தேங்குழல் என்னெல்லாம் பட்சணம் பண்றீங்களோ, சமோசா பண்றதுல இருந்து இதுல இருந்து நித்தியப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டம், வடை, இது எல்லாமே நான் சகலமும் தேங்காய் எண்ணெயில தான் பண்றேன். நான் வந்து ஆயில் நான் யூஸ் பண்றது இல்ல. ஆயில் வந்து ரொம்ப ரேரா, அந்த கேக் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரேரா தான் வச்சுப்பேன். அந்த 1 கிலோ வாங்கினாலே எனக்கு 2-3 மாசம் வரும். ஏதாவது ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். அது இந்த தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன். அதனால அது கேக் எல்லாம் பண்ணும்போது கேக் எல்லாம் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் விட்டு எல்லாம் தேங்காய் எண்ணெயோட வாசனை வரும். அதுல வந்து தேங்காய் எண்ணெய் வாசனை வந்தா நல்லா இருக்காது. அது வந்து கேக்குக்கெல்லாம் எண்ணெய் விடணும்னாக்க எண்ணெயில வந்து ஸ்மெல் இல்லாம எண்ணெயா விட்டாதான் அது நல்லா இருக்கும். அதனால அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்ப வந்து கையில எல்லாம் புண்ணு வருது, இல்ல கால்ல சரங்கு வருது, புண்ணு சரங்கு பிளஸ் அந்த வேர்க்கூறு, சம்மர்ல வேர்க்கூறு எல்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். அந்த புண்ணுடைய அந்த ஈரப்பதத்தை வந்து அது ட்ரை பண்ணிடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது புண்ணோ இதுவோ எதுவா இருந்தாலும் வந்து சீக்கிரமா ஆறிடும். அதுக்கும் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். இதை தவிர வந்து வெடிக்காரத்தால வெறும் வயிற்றுல வந்து தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டீஸ்பூன் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்றேன். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு எண்ணெய் வந்து இது ரொம்ப சிறந்த எண்ணெய் அப்படிங்கறத நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த மாதிரியும் சாப்பிடலாம். அது மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு போகும்போது நம்ம வந்து உள்ளங்கால்ல வந்து தேங்காய் எண்ணெயை ரப் பண்ணணும். அதாவது ஒன் சைடா கீழேந்து இதுல இருந்து குதிக்கால் வரைக்கும் கீழே போற மாதிரியோ இல்லைன்னா கீழே இருந்து மேல போற மாதிரியோ ஏதாவது ஒன் சைடா வந்து அதை ரப் பண்ணி விட, அதாவது மேலையும் கீழே சேர்த்து தைக்க கூடாது, ஒரே ஒரு சைட்ல மட்டும் அந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு நம்ம தூங்கும் போது இதை வந்து டெய்லி ரொட்டீனா நம்ம செய்யும் போது வந்து எந்த விதமான உடம்பு நோய் உபாதைகள்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுப்பு சொல்றா. நிறைய பேர் வந்து ரொம்ப வயதானவர்களை வந்து நீங்க பேட்டி எடுத்தேன்னாக்க அவெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் நல்ல பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்து நல்ல துண்டால நல்லா தொடச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயை ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு போனா லைஃப் வந்து நல்ல ப்ரொலாங் ஆகுது. 80+, 90+ அந்த மாதிரிலாம் 90, 95 வந்து ப்ரொலாங் பண்ணிக்கிறதுக்கு, நோய் இல்லாம ப்ரொலாங் பண்ணிக்கிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து பல விதத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வேற எதுக்கெல்லாம் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத கீழே இன்னத்துக்காக நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. அதை தவிர வேற என்னெல்லாம் உங்களுக்கு குக்கிங் பத்தினாலும் சரி, ஸ்டிச்சிங் பத்தினாலும் சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்க வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நான் வந்து வீடியோ போடுறேன். லாஸ்ட் டைம் வந்து 9 கஜம் கட்டிண்டு எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதுல 43,000 வியூவர்ஸ் பார்த்திருக்கேன், சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு. அதே மாதிரியே எல்லா வீடியோக்கும் நீங்க எல்லாருக்குமே எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி ஃபர்தரா எல்லா வீடியோஸ்க்கும் நீங்க என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டாலும் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா போடுவோம். அது மாதிரி இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. அடுத்தது வந்து எம்ப்ராய்டரிக்கு வந்து எப்படி அந்த பெடல் பண்ணிட்டே எம்ப்ராய்டரி எப்படி அங்க மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நீங்க காலால பெடல் பண்றீங்க அப்படிங்கிற வீடியோ போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். கண்டிப்பா போடுறேன். அதே மாதிரியே
6 கஜத்துல எப்படி 9 கஜம் கட்டிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். யார் யார் கேட்டிருக்கா, எப்படி கேட்டிருக்காலோ அதுக்கு அந்த மெசேஜோட சேர்த்து நான் உங்க எல்லாருக்காகவும் நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவை எல்லாரும் கீழே எண்டு வரைக்கும் பாருங்க. இப்ப வந்து சாந்தி ஆயில் ஸ்டோர் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இந்த வீடியோவோட இந்த கடை மாதிரி கடையோட போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். இந்த வீடியோவை பாஸ் போட்டுட்டு கண்டிப்பா நீங்க வந்து அட்ரஸ் போன் நம்பர் எல்லாருமே எழுதி வச்சுட்டு அவளுக்கு போன் பண்ணி கேட்டு நீங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளது, இதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.